ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிவேகத்தில் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்ததால் இளம்பெண்ணின் கையில் இருந்த 1 வயது குழந்தை பறந்து சாலையில் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், என்ன நடந்தது? தற்போது அந்த குழந்தையின் நிலை என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கார்த்திகா. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிவேகத்தில் சென்ற தனியார் பேருந்து திடீரென பிரேக் எடுத்ததால் இளம்பெண்ணின் கையில் இருந்த 1 வயது குழந்தை பறந்து சாலையில் விழுந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முத்துராமலிங்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார். இவரது சகோதரி மற்றும் சகோதரியின் 2.5 வயது குழந்தை மற்றும் 1 வயது குழந்தை கை குழந்தையுடன் அழைத்து சென்று மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்த தனியார் பேருந்தில் முன்பக்க படிக்கட்டுக்கு அருகில சீட்ல அமர்ந்திருக்காங்க. அப்போது மீனாட்சிபுரம் விளக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது தனியார் பேருந்து டிரைவர் திடீரென பிரேக் எடுத்ததால் அப்போது சற்றென நின்றதால் மதன்குமார் கையில் இருந்த 2.5 வயது குழந்தையும் சகோதரி கையில் இருந்த 1 வயது குழந்தை படிக்கட்டுல அருகே சாலையில விலைய விழுந்தது. அதன் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவத்துல மதன்குமார் கையில் இருந்த 2.5 வயது குழந்தையும் சகோதரி கையில் இருந்த 1 வயது குழந்தையும் லேசான காயத்துடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.